என் பொண்ணுக்கு வரணும் தான் வந்து தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு சார். என்ன வயசாகுதும்மா? 30 வயசு வருதுங்க. அம்மா நீங்கள் இப்போ கேட்குற நேரம் வந்து நல்ல ஒரு கடுமையான திருமண தடை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. நீங்கள் வந்து ராகுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சில பரிகாரங்கள் போய் பண்ணிட்டு இருந்தீங்களோ? ஒரு தடவை சுக்கிரன் கோவிலுக்கு போயிருக்கிறோம் சார். எந்த கோயிலுக்குமா? இங்க கஞ்சனூர்ல சுக்கிரனுக்காக போனீங்களா? சரி ஆமாங்க ஐயா. சரிம்மா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்ட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள நட்சத்திரம், இன்னைக்குள்ள திதி, இன்னைக்குள்ள கிரக நிலைகள், இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்குரிய கிரகத்தோட இதை அமைப்பை பார்த்தா இன்னும் தாமதமாகிற மாதிரி தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஆக்சுவலாக மெயினாக உங்களுடைய ஜாதகத்தில் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் குரு, இந்த 2 தான் வந்து தடங்களுக்கான காரணமாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரேவதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, ரொம்ப எளிமையான விஷயம், ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு விநாயகருடைய வழிபாடு, விநாயகர் கோயில் பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு நல்ல ஒரு அருமையான விநாயகர் கோயில் போயிட்டு ஒரு தேங்காயை உடைச்சி 2 மூடி நெய் விட்டு தீபம் போட்டே வாங்க. என்ன கிழமையில் போடுறீங்கன்னா, நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கே போடுங்க, சரிங்களா? சாரி, ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு போடுங்க. ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு தேங்காயில் விநாயகருக்கு தீபம் போடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் முருகருடைய வழிபாடு பண்ணுங்கள், அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி பண்ணுங்கள். இந்த 2 பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள். இந்த 2 பரிகாரத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது தடங்கள் நீங்க வாய்ப்பு இருக்குது. அந்த நுணுக்கமாக எந்த கிரகம் தடை பண்ணுதோ அந்த கிரகத்துக்குரிய வழிபாடுகளை செஞ்சாவே தடை நீங்கிருமா.